ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வின் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக டெஸ்ட் சீரிஸை 2-0ன்னு சொல்லிட்டு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டி குறித்து ரோஹித் சர்மா சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீரர் எனக்கு இந்த டெஸ்ட் சீரீஸில் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வீரரை முக்கியமாக குறித்தும் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரோஹித் சர்மா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, பங்களாதேஷ் அணியை நாங்கள் ஈஸியாக எடுத்துக்கல. கண்டிப்பாக அவங்க நல்ல ஒரு கிரிக்கெட் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னே நாங்கள் பாகிஸ்தான் சீரீஸில் அவங்க பார்த்தோம், ஃபீல்டிங் பேட்டிங் போலிங் சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா பண்ணாங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாரி ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் கண்டிப்பாக வந்தோம். நாங்கள் பங்களாதேஷ் அணி ஈஸியாக எடுக்கலை. எங்களுக்கு இந்த சீரீஸில் ரொம்பவே டஃப் கொடுத்தாங்க. இந்திய அணி இப்போதைக்கு இந்த அளவுக்கு முன்னேற்றிருக்குது காரணம்னா கண்டிப்பாக எங்கள் பந்து வீச்சாளர்கள் தான் சொல்லுவேன். இத்தனை வருஷமும் நாங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் டாமினேஷன் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அணி பந்து வீச்சாளர்கள் தான். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த போட்டியில் இந்த சீரீஸில் எனக்கு ரொம்பவே முக்கியத்துவம் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண வீரர் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் தான். எனக்கு எப்போல்லாம் விக்கெட் வேணும்னு டைமில் அவர் கொடுக்கணும்னு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. பும்ரா உங்களுக்கு தெரியும் நல்லா போடுவார், அஸ்வின் நல்லா போடுவார்னு தெரியும், ஜடேஜா போடுவார்னு தெரியும். ஆனால் ஆகாஷ் தீப்புக்கு நாங்கள் நம்பி பால் கொடுத்தோம். எப்போல்லாம் கொடுக்கும்போது நல்ல பால் போட்டு எங்களை விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணார். கண்டிப்பாக அவரோட ஃப்யூச்சர் இந்திய அணியில் ரொம்ப ஒரு முக்கியத்துவமாக இருக்கும். அடுத்த நல்ல ஒரு வேகப்பந்து வீச்சாளராக வருவார், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான வெற்றி. அதனால் நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறோம். அடுத்த வார சீரீஸில் நாங்கள் கண்டிப்பாக கவனத்தை செலுத்தி எங்களோட குறிக்கோள் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறது தான். கண்டிப்பாக அதுக்கு எங்களோட உழைப்பு நாங்கள் கண்டிப்பாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா பேசியிருக்காப்புல. கரெக்ட் தாங்க. ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு லாஸ்ட்டு 2 டைம் நம்ம போனோங்க. 2 டைம் ஃபஸ்ட் டைம் நியூசிலாண்டு கிட்ட விட்டோம், 2ஆவது டைம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்ட விட்டோம் ஃபைனலில். அது இங்கிலாண்டு லார்ட்ஸ் மைதானத்தில் தான். இந்த வாட்டியும் அதே லார்ட்ஸ் மைதானத்தில் தான் நடக்குது இங்கிலாண்டில். கண்டிப்பாக இந்த வாட்டி எந்த டீம் வந்தாலும் விட்ற மாரி இல்லை, அந்த மாதிரி தான் இருக்காங்க ரோஹித் சர்மாவும் விராட் கோலி. இந்திய அணி டீம்னு சொல்லலாம். ஏன்னா இது இந்திய அணி டீம்னு சொல்ல மாட்டாங்க, இப்போலாம் ஒரு கேங்ஸ்டார் டீம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு செம்ம டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க டெஸ்ட்டில். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அது குறித்து தான் பேசியிருக்காரு. நாங்கள் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தான் எங்களோட நோக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இந்திய அணி அடுத்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு கூட சீரீஸ் வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஒரு முக்கியமான சீரீஸ்ன்னு சொல்லலாம். வர அக்டோபர் 16ஆம் தேதி. அதனால் அந்த சீரீஸில் இந்திய அணி கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் 3-0ன்னு சொல்லிட்டு நியூசிலாண்டை வீழ்த்தினா அடுத்த ஒரு ஆஸ்திரேலியா சீரீஸை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடலாம், பார்க்கலாம். ஏன்னா நியூசிலாண்டு அந்தளவுக்கு ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பெட்டியில் முதலிடத்தில் தொடர்ந்து இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா டாப் 2 டீம் தான் ஃபைனல் குவாலிஃபயர் ஆக முடியும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா தான் அந்த டாப் 2ல் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த நியூசிலாண்டு இந்தியா சீரீஸில் எதனா மாற்றங்கள் வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்திய அணி தொடர்ச்சியாக வெற்றி பெற்றால் கண்டிப்பாக ஃபஸ்ட்லேயே இருப்பாங்க. அப்படி இல்லை நம்ம எதனா கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணால் நியூசிலாண்டு கூட முதலிடத்துக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த வார நியூசிலாந்து சீரீஸை யார் வின் பண்ணுவாங்க? இந்தியா வின் பண்ணுமா இல்லை நியூசிலாந்து வின் பண்ணுமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.